பாரதிக்கு பராசக்தியின் மீது நம்பிக்கை இருந்தது. நம்ம பராசக்தி கிட்ட தான் எல்லாம் பேசுவான். நீங்க அந்த பாரதியார் படம் பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இப்போ நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பாரதி சொன்னான். அந்த படத்தில் நான் பார்த்தேன். ஞானராஜசேகரனுக்கு உடனே ஃபோன் அடித்தேன். சார் சூப்பர் சார் இந்த டைலாக். இல்லைம்மா அது நான் சொன்ன டைலாக்லாம் அவன் சொன்ன டைலாக். என்ன டைலாக் தெரியுமா? சக்தி என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறாய். இந்த செல்லம்மாக்கு வேற வேலை இல்லை. உப்பு வேண்டும், புளி வேண்டும், தங்கமாவு குடம் சரியில்லை, மருந்து வேண்டும். இதையெல்லாம் நானா பார்ப்பது? வேற யார் பாப்பா? இதெல்லாம் நீ பார்த்துக்கொள்ள மாட்டாயா? யாரு? பராசக்தி பார்த்துக்கணுமா இதெல்லாம்? அவர் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இதையெல்லாம் நீ செய்யவில்லை என்று வைத்துக்கொள், நான் மதம் மாறி விடுவேன் அப்படிமா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாரதி. டைரக்டா பேசுவாங்க. பாரதி கேட்டாங்க, எனக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். என் கிளாஸ்ல இது வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு, எந்த பொண்ணும் ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன்னா கேமராவை ஆன் பண்ணிடுவோம்ல சொல்லும் போதே. நீங்க கொஞ்சம் கேமராவை ஆன் பண்ணுங்க. பராசக்தி வந்துட்டா. என்ன மாதிரி இருக்கா பராசக்தின்னு பார்த்துக்கோங்க. வந்துட்டா. என்னப்பா வேணும்? என்ன கூப்பிட்ட? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஓகே சாங்ஷன். நாம என்ன செய்வோம்? விட்டுருவோம்ல சாமிய. பாரதி விடலிங்க. விடாம கேட்டான். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பி ஸ்பெசிபிக். என்ன வேணுமோ பி ஸ்பெசிபிக். ஜெனரலா போகாத. என்ன வேணுமோ அதை கேள், காட்சிப்படுத்தி கேள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பெயிண்ட் எல்லாம் கலர் சொல்றான் பாருங்க. அப்புறம் அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். வாவ், காட்சி. பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். அப்புறம் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டு கவிதெல்லாம் வராது. லைட் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறமா கொஞ்சம் மியூசிக் இருக்கணும். ஜகஜகான்னு இருக்கக்கூடாது மியூசிக், குத்துப்பாட்டுலாம் இல்லை. அப்புறம் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் நீங்கள நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அவன் கேட்டான், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஓகே சாங்ஷன். எவ்வளவு கொடுத்தான் பாருங்க. அப்புறமா கேட்கறாங்க, எங்கள் கூட்டுக்களியினிலே வெறும் சந்தோஷத்துல போயிடக்கூடாதுப்பா, வேற என்ன வேணும் உனக்கு பாரதி? எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அப்புறம் எல்லாம் வந்தாச்சா? வீடு வந்தாச்சு, வாசல் வந்தாச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கவிதை வந்தாச்சு, சூழல் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சாமியை விட வேண்டியது தானே? சாமியை விடலிங்க. அவன் விடாம என்ன தெரியுமா சொன்னா?